गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா குழம்பு மிளகாய் பொடி அரைக்க போறேன். ஏற்கனவே நான் குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இருந்தாலும் பார்க்காதவங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செமையா இருக்கும் இந்த குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி வச்சிட்டீங்கனாக்கா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார், கார குழம்பு எல்லா குழம்புக்குமே நல்லா இருக்கும். முக்கியமா கருவாட்டு குழம்புக்கு சூப்பரா இருக்கும். நம்ம அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே காய வச்சுக்கலாம். மிளகாய் வந்து நல்லா இந்த மாதிரி ரெட்டிஷா பார்த்து வாங்கணும். அப்பதான் வந்து குழம்பு கலர் வந்து நல்லா இருக்கும். பழைய மிளகாய் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கலர் வந்து சுத்தமாக எடுபடாது. இந்த மாதிரி ரெட்டிஷாக புது மிளகாயாக இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. கலர் சூப்பராக இருக்கும். மிளகாய் தூளோட கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து 1 கிலோ மிளகாய். இதை கட் பண்ணி கொடுத்துருவோம். கூட வந்து 1 கிலோ மிளகாய்க்கு 2 கிலோ மல்லி போடணும். அப்பதான் காரம் கரெக்டாக இருக்கும். அப்படி சமமாக போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். வந்து 1 கிலோ மிளகாய். 1 கிலோ மிளகாயும் பாருங்க எவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி வாங்கணும் மிளகாய். இந்த மாதிரி மிளகாய் வாங்கிக்குவாங்க. இது 1 கிலோ. இது 2 கிலோ மல்லி. மல்லியும் நல்லா புது மல்லியாக போடுங்க. பழைய மல்லி போடுற நாட்டு மல்லி போடுறவங்களுக்கு கலர் கம்மியாக வரும். கலர் கம்மியாக வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க வேணால் நாட்டு மல்லியெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் புது மல்லி போடும்போது தான் இந்த மாதிரி வெள்ளை வெளியேன்னு இப்படி போடும்போது அந்த ரெட்டிஷ் வந்து எடுப்பாக தெரியும். சிக்கன் குழம்புலாம் நல்லா அட்ராக்டிவ் கலராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். மிளகாய் மல்லி போட்டாச்சு. அடுத்தது என்னென்ன? 1 கிலோ மிளகாய்க்கு 100 கிராம் மிளகு, சீரகம் வந்து 100 கிராம் போட்டு, சோம்பு 100 கிராம் போட்டுக்கணும். எல்லாமே 100 கிராம் போட்டுக்கணும். மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், சோம்பு 100 கிராம் போடணும். வெந்தயம் மட்டும் 50 போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கசப்பு ஏறிடும். வெந்தயம் ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். மஞ்சள் 100 கிராம் போட்டு. கடலைப்பருப்பு இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இதுலேருந்து நான் கொட்டிக்கிறேன். நீங்கள் வேணால் அளவு வேணால் கப்பு வேணால் எடுத்து போட்டுக்குவாங்க. நான் கை அளவாக போடுவேன். ஏன்னா இது கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் போடும்போது தான் குழம்பு வந்து திக்காக இருக்கும். அதனால் இது ஒரு 200 கிராம் அளவுக்கு. அது மாதிரி துவரம்பருப்பும் ஒரு 200 கிராம். 1 கிலோவுக்கு உள்ள அளவை நான் சொல்கிறேன். 1 கிலோ மிளகாய்க்கு உள்ள அளவு எல்லாமே. எல்லாமே போட்டாச்சு. இது எல்லாமே காய வச்சு நல்லா வெயிலில் இந்த மாதிரி காய வைக்கணும். மிளகாயெல்லாம் நல்லா உடையிற அளவுக்கு காயணும். இப்போ பாருங்கள் ரப்பர் மாதிரி வளையுதுங்களா. இது வந்து நல்லா உடையிற மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. மல்லி காய வச்சாச்சு. இப்போ எல்லா ஜாமானும் காய வச்சாச்சு. எல்லாமே காய வச்சுட்டு அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். டாப்பில் வாங்க.
ஓகேவா? எல்லாமே காய வச்சு நம்ம அரைச்சிட்டு மிளகாத்தூள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். குழம்பு மிளகா பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருப்பாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட, நல்ல கலர் பாருங்க, நல்லா லைட் கலராக ஆரஞ்சு கலர் அப்படி வரணும். நம்ம சரியாக ஆற வச்சு அரைக்கல, மிளகாலாம் சரியாக செலக்ட் பண்ணலை அப்படின்னா பழைய மிளகா நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி கலர் வராது, குழம்பு கலர் வந்து பிளாக்காக தெரியும். அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு வருஷத்துக்கு கூட கெட்டே போகாது. இது வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், நம்ம எதுக்கு பொரியலுக்கெல்லாம் போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.